வெல்கம் டு கோடை சமையல். இவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா பேஷன் ஃப்ரூட் ஜூஸ் போட போகிறோம். இது பார்த்திங்கன்னா வெயிலுக்கு நல்லா குளிர்ச்சியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் எம்மியாகவும் இருக்கும். இப்போ அதை நம்ம எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம தோட்டத்தில் உள்ள பேஷன் ஃப்ரூட்டோட பறிக்க போகிறோம். நம்ம அதை லீஃப் பார்த்திங்கன்னா இப்படி க்ரீனிஷாக வெத்தலை கொடி மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு அந்த பேஷன் ஃப்ரூட்டை என்ன கலரில் இருக்குன்னு காமிக்கிறேன். அது நல்லா எல்லோவாக அழகாக இருக்கும் பாருங்க. இப்போ நம்ம பேஷன் ஃப்ரூட்டை ஃப்ரெஷ்ஷாக நம்ம தோட்டத்திலே பறிக்க போகிறோம். அந்த பழம் பார்த்திங்கன்னா நல்லா எல்லோ கலரில் இருக்கும், நல்லா எம்மியாக இருக்கும். அந்த இருக்குது பாருங்கள், இதுதான் பேஷன் ஃப்ரூட். இதை நம்ம ஃப்ரெஷ்ஷாக இப்போ இங்கேருந்து இப்படி கலெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 ஃப்ரூட் வந்து நம்ம ரெடி பறிச்சிக்கலாம். இதுதான் பேஷன் ஃப்ரூட், கோடை ஸ்பெஷல் பேஷன் ஃப்ரூட். இன்னும் 2 பழம் அது மேலே இருக்குது பார்த்திங்கன்னா, இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக கலெக்ட் பண்ணிக்கலாம். 2 ஆயிடுச்சு. இதை நம்ம லீஃப் மேலே வச்சுட்டு இங்கே இன்னொன்று பறிக்க போகிறோம். 3 பறிச்சாச்சு. நம்ம எவ்வளோ வேண்டுமோ அதை நம்ம போட்டு நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம வந்து ஜூஸாக இப்போ ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேஷன் ஃப்ரூட்டு ஒரு 5 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு, நமக்கு தேவையான அளவு சுகர், 1 கப்பு மில்க். இப்போ இது 3 பேஷன் ஃப்ரூட்டை மட்டும் எடுத்து கட் பண்ணி நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு 3 பீசஸ் எடுத்து கட் பண்ண போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக இது கட் பண்ணோம்னா இப்படி சீட்ஸோடு உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் உள்ள இருக்கும். இதில் வந்து 3 பீஸ் எடுத்துக்கணும். இது ரொம்ப ஸ்வீட்டாக எம்மியாக இருக்கும். தேவையான மில்க் எடுத்து வச்சுருக்கோம், தேவையான சுகர் வச்சுருக்கோம். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஷன் ஃப்ரூட்டை 3 பீஸ் வந்து நம்ம உள்ளே இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் மாதிரி அமைப்பு இருக்கும். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 3 அறைகளை கொண்டு இதுக்குள்ளே தான் அந்த சீட்ஸும் அந்த பழம் இருக்கும். இதில் உள்ள சீட்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு எம்மியாக டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக இருக்கும். அதாவது மில்க் வந்து ஆட் பண்ணணும். 1 கப் மில்க் ஆட் பண்ணிட்டோம். இப்போ தேவையான கப்பு சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஒரு பழத்துக்கு ஒரு 2 ஸ்பூன் அப்படி கவுண்ட் பண்ணி பண்ணிக்கலாம். 2, 3 பிளெண்ட் பண்ண போகிறோம். மேஜிக் பிளெண்டரில் ஒரு 2 சுற்று ஒருட்ட அடிக்க போகிறோம். நம்மளோட கொடைக்கானல் ஸ்பெஷல் பேஷன் ஃப்ரூட் ஜூஸ் தயார். ரொம்ப எம்மியாக இருக்கும். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங் பண்ணி சாப்பிட்டோம்னா நல்லா உங்களுக்கு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். நல்லா ஃப்ரெஷ் ஜூஸு, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், நம்ம இதை வந்து ஒரு கப்பில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம அப்படியே குடிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் ஸ்பெஷல் சாப்பிட்டிங்கன்னா இந்த சத்துக்கள் உள்ள அனைத்து சத்துக்களும் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். ரொம்ப எம்மியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். கொடைக்கானல் ஸ்பெஷல் பேஷன் ஃப்ரூட் தயார். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேஷன் ஃப்ரூட்டை நம்ம ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம். சீட்ஸ் இல்லாமல் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்துருச்சு. இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப எம்மியாக ஐஸ்கிரீமை விட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கோடை சமையல்.